வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அமிலங்கள், காரங்கள். இந்த லெசனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அமிலங்கள்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அமிலங்கள் அப்படிங்கிறது புளிப்புச் சுவை கொண்டது. இந்த புளி, திராட்சை, எலுமிச்சை, தயிர் இது எல்லாமே வந்து புளிப்புச் சுவையுடையது. ஏன்னா இவை எல்லாமே வந்து அமிலத்தன்மை கொண்டது. அப்போ அமிலத்தன்மை கொண்ட எல்லாமே வந்து புளிப்புச் சுவையில் வந்து இருக்கும். அதுவே இந்த சோடியம் பைகார்பனேட், சோப்பு இதெல்லாமே வந்து கசப்பு சுவை உடையது. ஏன்னா காரத்தன்மை உடையவை எல்லாமே வந்து எந்த மாதிரியான சுவையில் இருக்கும் அப்படின்னா கசப்பு சுவையில் வந்து இருக்கும். இப்போ அமிலம், காரம் இது வந்து ஒவ்வொரு பொருளும் கொண்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அமிலம்னா என்ன, காரங்கள்னா என்ன அப்படின்லாம் அதோட வேதியியல் சேர்மங்களோட முக்கியமான பிரிவு தான் இந்த அமிலங்கள், காரங்கள் அப்படிங்கிறது. நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பில் இருந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வினிகர் வரைக்கும் எல்லாத்துலேயும் நமக்கு அமிலங்கள், காரங்கள் இது எல்லாமே வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்பிரின் எடுத்துக்கிட்டோன்னா இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள். இது வந்து ஒரு வலி நிவாரணி. இந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிறது ஒரு அமிலம். இது வந்து நம்ம அமில நீக்கியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிறது காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஆஸ்பிரின்ங்கிறது ஒரு அமிலம், அது ஒரு வலி நிவாரணி. அமில நீக்கியாக நம்ம யூஸ் பண்ணுற மருந்து அப்படிங்கிறது ஒரு காரம். சாப்பாடில் கொழுப்புகளில் கூட அமிலங்கள் இருக்குது. அதே மாதிரி செல்லோட அடிப்படை பொருள்களான டிஎன்ஏவிலையும் வந்து காரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அந்த அமிலங்கள், காரங்கள் அதோட பண்பு, பயன்கள் இது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். நடுநிலையாக்கள், வினைகள், அதுக்கப்புறம் நிறங்காட்டிகள் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். அமிலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சொல்லுக்கு பொருள் வந்து புளிப்பு அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இது லத்தீன் மொழி சொல்லான அசிடஸ் அப்படிங்கிற சொல்லிருந்து வர வைக்கப்பட்டது. அதாவது புளிப்புச் சுவை கொண்டது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ எல்லா அமிலங்களும் ஒன்று இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை வந்து பெற்றிருக்கும். ஒன் ஆர் மோர் தென் ஒன்று இல்லாட்டி அதுக்கும் மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றிருக்கக்கூடியது தான் வந்து இந்த அமிலங்கள். இதை நம்ம நீரில் கரைக்கும் போது அமிலங்களை ஹைட்ரஜன் அயனிகளை வந்து இது வந்து வெளியிடும். அமிலம் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும். எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, நைட்ரிக் ஆசிட் HNO3 இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம நீரில் கரைக்கும் போது நமக்கு என்ன அயனி கிடைக்கும்னா H+ அப்படிங்கிற அயனிகள் வந்து இது நமக்கு கொடுக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதை வந்து நம்ம நீரில் கரைக்கும் போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு அமிலம். இது நம்ம வயிற்றில் வந்து இருக்குது. இது நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனியையும் அதாவது H+ஐயும் Cl- வந்து தனித்தனியாக வந்து பிரியும். HCl நீரில் கரையும் போது H+ அயனியாகவும் குளோரைடு அயனியாகவும் தனித்தனியாக பிரிகை அடையும். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து நம்ம நீரில் கரைக்கும் பொழுது இது 2H+ அயனியாகவும் சல்ஃபேட் SO4 2- அயனியாகவும் வந்து பிரிகை அடையும். அப்போ நம்ம நீரில் கரையிறப்ப ஹைட்ரஜன் அயனிகளை எதெல்லாம் வெளியிடுதோ அந்த சேர்மங்களை நம்ம வந்து அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடக்கூடியதை நம்ம வந்து அமிலங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வந்து HCl நீரோட கரையும் போதும் நமக்கு H+ அயனி வந்து வெளியில் போகுது. H2SO4 நீரில் கரைக்கும் போதும் நமக்கு வந்து என்ன ஹைட்ரஜன் அயனி அப்படிங்கிறது வெளியில் போகுது. அப்போ ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடக்கூடிய வேதி சேர்மங்கள் வந்து அமிலங்கள். அமிலங்களை வந்து அதோட மூலங்கள், அதோட சோர்ஸை பொறுத்து நம்ம கரிம, அதே மாதிரி கனிம அமிலங்கள் நம்ம வந்து வகைப்படுத்தலாம். சில அமிலங்கள் வந்து பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரியான அமிலங்களை வந்து நம்ம கரிம அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சிட்ரிக் அமிலம், அதன் பிறகு டார்டாரிக் அமிலம். சிட்ரிக் அப்படின்னா நம்ம வந்து இந்த எலுமிச்சை பழம், டார்டாரிக் சொல்லும் பொழுது நம்ம திராட்சையில் இருக்கக்கூடியது வந்து சொல்லலாம். இப்போ ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்ஹீனியஸ் அப்படிங்கிறவர் வந்து அமிலங்கள் பற்றின ஒரு கொள்கை வந்து முன்வைக்கிறார். அவரோட கூற்றுப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னா அமிலம் அப்படிங்கிறது நீர் கரைசலில் என்ன ஆகும் அப்படின்னா H+ அயனிகள் இல்லாட்டி ஹைட்ரோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. H3O+ அப்படிங்கிறது ஹைட்ரோனியம். இந்த அயனிகளை தரக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அப்படின்னு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு வேதியியலாளரான அர்ஹீனியஸ் வந்து தன்னோட கொள்கையை வந்து முன்வைக்கிறார். இப்போ கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அது எந்தெந்த உணவில் வந்து இருக்குது. ஏன்னா பழங்கள், காய்கறிகள் இருக்கக்கூடியது தான் கரிம அமிலங்கள்னு பார்த்தோம். சிட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து எந்த உணவுப் பொருளில் இருக்கும்னா ஆரஞ்சில் வந்து இருக்கும். லாக்டிக் அமிலம் அப்படிங்கிறது எந்த உணவுப் பொருளில் இருக்கும் அப்படின்னா தயிரில் வந்து இருக்கும். ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது தக்காளியில் வந்து இருக்கக்கூடியது. அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது வினிகரில் இருக்கக்கூடியது. மாலிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட். டார்டாரிக் அமிலம் அப்படிங்கிறது புளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட். இப்போ அமிலங்களோட மூலங்கள் தான் இங்கே படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சிட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது எலுமிச்சையிலும் இருக்குது. ஆக்சாலிக் அமிலம் தக்காளியில் இருக்குது. திராட்சையில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து டார்டாரிக் அமிலம். பால் பொருட்களில் லாக்டிக் ஆசிட் இருக்கும். எறும்பில் வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்கும். அதனால தான் அது கடிச்சோடனே நமக்கு வந்து அந்த ஆசிட் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதால நமக்கு வந்து வலி எடுக்குது. ஆப்பிளில் வந்து மாலிக் அமிலம் இருக்கும். வினிகரில் வந்து அசிட்டிக் அமிலம் இருக்கும். இப்போ தொழிற்சாலைகள்லாம் இதெல்லாம் வந்து கரிம அமிலம்னு சொல்லியிருந்தோம். இது வந்து உணவுப் பொருட்கள் வந்து இருந்துச்சு. இப்போ ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாகவே அமிலங்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அமிலங்களை வந்து கனிம அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து செயற்கையாக வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம ஸ்டொமக்லேயும் இது வந்து சுரக்குது. இது வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் வந்து செய்கிறாங்க. H2SO4 அப்படிங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட், HNO3 அப்படிங்கிறது நைட்ரிக் ஆசிட். இதை பற்றி இதெல்லாமே வந்து செயற்கையாக கூட வந்து செய்கிறாங்க. அமிலங்களோட பண்புகள் சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது இது புளிப்பு சுவையில் இருக்கும். இதுக்கு வந்து கலர் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி அமிலங்களுக்கு வந்து அரிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அரிக்கும் தன்மை, அரிப்புன்னா சொறி சிரங்கு இல்லை, அதை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. வலிமையான அமிலங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது
மனிதர்களோட தோல், துணி, காகிதங்கள் இது எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். பொதுவாக அமிலங்கள் அப்படின்றது நமக்கு எந்த மாதிரியான ஸ்டேட்டில் இருக்கும்னா லிக்விட் ஸ்டேட்டில், திரவ நிலையில் தான் வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில அமிலங்கள் வந்து நமக்கு திண்ம நிலையிலையும் வந்து கிடைக்குது, ஒரு சிலது மட்டும் தான் நமக்கு திண்ம நிலையில் கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதை சொன்னோம் அப்படின்னா பென்சாயிக் அமிலம் அப்படிங்கிறது திண்ம நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமிலம். அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம், திண்ம நிலையில் உள்ள அமிலத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா திண்ம நிலையில் இருக்கக்கூடிய அமிலத்தின் பெயர் பென்சாயிக் அமிலம். அமிலங்கள் வந்து எந்த நிறத்தை சார்ந்தது அப்படின்னா நிறமற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அமிலங்கள் அப்படிங்கிறது நிறங்காட்டிகளோட நிறத்தை வந்து மாற்றும். இப்போ நீல லிட்மஸ் தாள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சிவப்பாக வந்து மாற்றும். மெத்தில் ஆரஞ்சு கரைசலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிவப்பாக வந்து மாற்றும். நீல லிட்மஸ் அதாவது அமிலம் அப்படின்னா சிவப்பு கலரில் மாற்றக்கூடியது. நீல லிட்மஸ் தாளையும் சிவப்பு கலரில் மாற்றும், மெத்தில் ஆரஞ்சு கரைசலையும் சிவப்பாக வந்து இது வந்து மாற்றும். அமிலங்கள் எல்லாமே வந்து நீரில் நல்லா கரையக்கூடியது, நீரில் நன்கு கரையும். நீர் கரைசல்களில் என்ன ஆகும்னா இந்த அமிலங்களோட நீர் கரைசல் சாதாரணமாகவே தண்ணி அப்படிங்கிறது மின்சாரத்தை கடத்தக்கூடியது. இந்த அமிலங்களோட நீர் கரைசலும் என்ன பண்ணும் அப்படின்னா மின்சாரத்தை கடத்தக்கூடியது தான். இப்போ திண்ம நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமிலம்னு பார்த்தோம் இல்லையா, ஒன்று எக்ஸப்ட் ஒரு சிலது மட்டும், அந்த எக்ஸப்ஷனல் தான் இது. அப்போ மற்ற அமிலங்கள் எல்லாமே வந்து திரவ நிலையில் இருக்கும். பென்சாயிக் அமிலம் மட்டும் திண்ம நிலையில் வந்து இருக்குது. அதோட படிகத்தை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய ஒரு அமிலம்னு பார்த்தோம். இதுதான் நம்மளோட வயிற்றோட அந்த உட்புறத்தை வந்து அரிக்குது அப்படின்னா நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த அரிக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா பசி அப்படிங்கிறது எடுக்குது. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் அந்த அமிலம் வந்து சுரக்கக்கூடிய அளவு வந்து அதிகமாயிடுச்சு, நம்ம இன்னும் சாப்பிடாம இருந்தோம்னா அதோட அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு சாப்பாடு அதை அரிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வயிற்றோட சுவர் அரிக்கிறதுனால நமக்கு வயிற்று புண்ணு அப்படிங்கிறது வந்து. வேதியியல் பண்புகள், உலோகங்களோட வினை. இப்போ துத்தநாகம், மெக்னீஷியம், அலுமினியம், இரும்பு இந்த மாதிரியான உலோகங்கள் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அதன் பிறகு சல்ஃபியூரிக் அமிலம் இதோடலாம் வினை புரிந்து நமக்கு வந்து உலோக உப்புகளையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருது. துத்தநாகம்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஜிங்க், மெக்னீஷியம்னா Mg, அலுமினியம்னா Al, இரும்புனா Fe. இதெல்லாம் வந்து HClோட ரியாக்ட் பண்ணும்போது HClோ இல்லை சல்ஃபியூரிக் ஆசிட் இதோட வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு உலோக உப்புகள் வந்து கிடைக்குது, ஹைட்ரஜன் வாயுவையும் வெளியேற்றுது அப்படின்னு. அப்போ உலோகம் ப்ளஸ் நீர்த்த அமிலங்கள் கிவ்ஸ் உலோக உப்பு ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு. இது முக்கியமான ஒரு சமன்பாடு. உலோகம் அப்படிங்கிறது நீர்த்த அமிலங்களோட வினை புரிஞ்சா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து உலோக உப்பு, ஹைட்ரஜன் வாயு. இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். உலோகம் நீர்த்த அமிலங்களுடன் வினை புரியும் போது கிடைப்பது என்ன அப்படின்னா உலோக உப்பும் ஹைட்ரஜன் வாயும். ஜிங்க் வந்து HClோட வினை புரியும் போது ஜிங்க் குளோரைடும் ஹைட்ரஜன் வாயுவும் வெளியில் போகுது. அதன் பிறகு இன்னொரு ஈக்குவேஷன் சமன்பாடு, இரும்பானது சல்ஃபியூரிக் ஆசிடோட வினை புரியும் போது இரும்பு சல்ஃபேட்டும் ஹைட்ரஜன் வாயும் வந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு சோதனை கொடுத்துருக்காங்க. இப்போ காப்பர் இல்லாட்டி பித்தளை பாத்திரங்கள் மேலே வெள்ளியம் வந்து பூசுறாங்க இல்லையா, அந்த வெள்ளியம் அப்படிங்கிறது பூசலை அப்படின்னும் பொழுது உணவுப் பொருள் இருக்கக்கூடிய அந்த கரிம அமிலங்கள், கரிம ஆசிட்ல வந்து கரிமம் கனிமம் 2 இருக்குது. அந்த கரிமம் அப்படிங்கிறது பழங்கள் காய்கறிகளில் இருக்கக்கூடியது, கனிமம் அப்படிங்கிறது செயற்கை தொழிற்சாலைகளில் உருவாக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தாச்சு. அதனால தான் இந்த காப்பர் பித்தளை பாத்திரத்துலலாம் வந்து இந்த வெள்ளியம் ஈயம் பூசலை அப்படின்னா அந்த உணவுப் பொருள் இருக்கக்கூடிய அந்த கரிம அமிலம் அப்படிங்கிறது தாமிரம் காப்பரோட வினை புரிஞ்சு உணவு வந்து என்ன ஆக்கிடும் அப்படின்னா பாய்சனாக வந்து மாற்றிடும். அப்போ வெள்ளியம் அப்படிங்கிறது பாத்திரங்களை வந்து அமிலங்களோட அந்த ரியாக்ஷன்லேருந்து தனித்து பிரித்து உணவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நஞ்சாகிறதுல வந்து தடுக்குது. உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பை கார்பனேட்டுகளோட வினை. இப்போ நீர்த்த அமிலங்கள்லாம் வந்து உலோக கார்பனேட்டுகளோட அதே மாதிரி உலோக கார்பனேட்டுகள் பை கார்பனேட்டுகள் இதோட வினை புரியும் போது கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் நீரையும் வந்து உருவாக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அதே நீர்த்த அமிலங்கள் HClோடையும் சல்ஃபியூரிக் ஆசிடோடையும் வினை புரியும் போது நமக்கு உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா உலோக கார்பனேட்டுகளும் பை கார்பனேட்டுகள் இதோட நீர்த்த அமிலங்கள் அப்படிங்கிறது வினை புரியும் போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் நீரும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். கார்பனேட்டும் நீர்த்த அமிலமும் வினை புரியும் போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் நீரும் வந்து கிடைக்கும். இங்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு கால்சியம் கார்பனேட் கொடுத்துருக்காங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிடோட வினை புரியும் போது கால்சியம் சல்ஃபேட்டையும் கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் வந்து விளைபொருளாக வந்து கொடுக்குது. இப்போ உலோக ஆக்சைடுகளோட வினை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய உலோக ஆக்சைடுகள் வந்து நீர்த்த அமிலங்களோட வினை புரிஞ்சு அதோட உலோக உப்புகள் மற்றும் நீரை வந்து தருது. உலோக ஆக்சைடுகள் அப்படிங்கிறது நீர்த்த அமிலத்தோட வினை புரியும் போது நமக்கு உலோக உப்புகளும் நீரும் வந்து கிடைக்குது. இதெல்லாம் வந்து ஈக்குவேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம்னா இது HClோட வினை புரிஞ்சு நம்ம கால்சியம் குளோரைடையும் வாட்டரையும் வந்து கொடுக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமானது இந்த அமிலங்களோட பயன்கள் தான். அமிலங்கள் எந்தெந்த வகையில் நமக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம வயிற்றிலே இருக்கக்கூடியது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து செரிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது இந்த உணவுப் பொருள்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வினிகர் அதாவது அசிட்டிக் அமிலத்தை வந்து பயன்படுத்துகிறோம். ஊறுகாய் இந்த மாதிரி எல்லாம் உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பென்சாயிக் அமிலத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ குளிக்கிற சோப்பாகட்டும் சலவை சோப்பாகட்டும் இது எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்கு உயர் கொழுப்பு அமிலங்களோட சோடியம் உப்புகள் அதே மாதிரி பொட்டாசியம் உப்புகள் அப்படிங்கிறது பயன்படுது. இந்த கொழுப்பு அமிலங்கள் வரும்பொழுது முன்னாடி வந்து படிச்ச கொழுப்புல வந்து அமிலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி டிஎன்ஏல காரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். குளியல் சோப்பாகட்டும் சலவை சோப்பாகட்டும் இது எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான அமிலங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உயர் கொழுப்பு நிறைந்த அமிலங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த அமிலங்களோட சோடியம் உப்புகளையும் பொட்டாசியம் உப்புகளையும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா கெமிக்கல்ஸோட ஒரு அரசன் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா இந்த சல்ஃபியூரிக் அமிலம் தான். வேதிப்பொருட்களின் அரசன் அழைக்கப்படக்கூடிய ஒரு மரியாதையான ஒரு நபர். இவர் வந்து மிகச்சிறந்த நீர் நீக்கியாக வந்து செயல்படுறாரு. இப்போ நிறைய சோப்பு சலவை சோப்பு
அதே மாதிரி வண்ணப்பூச்சு, பெயிண்ட்டு, சலவை சோப்பு அப்படின்னா துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சோப்பு, உரங்கள், அதே மாதிரி பல வேதிப்பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள். இங்கே எல்லாமே வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெயிண்டில் யூஸ் பண்ணுறாங்க, டிடர்ஜென்ட் சோப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வேதிப்பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், இந்த மாதிரியான ஆசிட் எல்லாமே வந்து ஒரு லெபார்ட்ரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசிடாக வந்து இருக்குது. இப்போ எல்லா உயிரினங்கள்லையும் செல்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த செல்களில் நியூக்ளிக் அமிலங்களை அடிப்படை பொருளாக வந்து கொண்டிருக்கு. எல்லா செல்லுலையுமே வந்து நியூக்ளிக் அமிலங்கள் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை பொருளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு தான் வந்து இதை சொல்லுவாங்க. டி ஃபார் டிஆக்சி ரிபோ, என் ஃபார் நியூக்ளிக், ஏ ஃபார் ஆசிட், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அதே மாதிரி தாவரங்கள், இதில் வந்து விலங்குகள் இருக்கக்கூடியது தான் இந்த டிஎன்ஏ. தாவரங்கள் இருக்கக்கூடியது வந்து ரிபோ நியூக்ளிக் அமிலத்தை வந்து கொண்டிருக்கும். ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து ஆர் ஃபார் ரிபோ, என் ஃபார் நியூக்ளிக், ஏ ஃபார் ஆசிட். ஊறுகாயில் வந்து வினிகர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது அசிட்டிக் அமிலத்தை வந்து வினிகர்னு சொல்லலாம், வினிகரும் யூஸ் பண்ணுறாங்க, பென்சாயிக் அமிலமும் வந்து இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இந்த ஊறுகாலாம் வந்திருக்கு. இப்போ அமிலங்களோட பயன்களை இங்கே படமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிறைய இங்கே பாருங்கள் ஹார்பிக் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து H2SO4, அதாவது வேதிப்பொருட்களோட அரசன் வந்திருக்காங்க. சலவை சோப்புகள் எல்லாம் கூட குளிக்கிற சோப்பு, சலவை சோப்பு இதெல்லாம் வந்து அமிலங்கள் வந்து இருக்குது. பெயிண்டில் வந்து நைட்ரிக் அமிலம் இருக்குது, HCl யூஸ் பண்ணுறாங்க. கார்பானிக் அமிலம் அப்படிங்கிற நம்ம குடிக்கிற இந்த ஜூஸ், மிரண்டா, பெப்சி எல்லாத்தையும் வந்துருக்கு. பென்சாயிக் அமிலம், எத்தனாயிக் அமிலம்னா மேகி பேக்கெட்லாம் கூட பென்சாயிக் அமிலம், எத்தனாயிக் அமிலம் அப்படி எல்லாமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஆசிடெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அமிலங்கள். இப்போ காரங்கள் பார்க்கலாம். நம்ம குளிக்கிறதுக்காகட்டும் இல்லை துணி துவைக்கிறதுக்கு நம்ம சோப்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப வழவழப்பு தன்மையோடு இருக்குது. இந்த சோப்புகளோட இந்த வழவழப்பு தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த வழவழப்பு தன்மைக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த காரங்கள் தான். இது தோலில் பட்டுச்சு நமக்கு வந்து அரிக்கக்கூடிய அந்த தன்மை வரும். அதே மாதிரி கசப்பு சுவை கொண்டது. நம்ம நிறைய வெளுப்பான்கள்லாம் வந்து இந்த ஆள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அது சோப்பு, சலவை சோப்பு, பசை, ஈவன் பேஸ்ட்டில் கூட காரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அமிலங்கள் அப்படிங்கிறது நீரில் கரைஞ்சு நமக்கு வந்து ஹைட்ரஜன் அயனிகளை வந்து தருது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக காரங்கள் அப்படிங்கிறது நீரில் கரைஞ்சு நமக்கு ஹைட்ராக்சைடு அயனியை வந்து தருது. அப்போ நீரில் ஹைட்ராக்சைடு அயனிகளை எந்த ஒரு பொருள் தரவல்லதோ அதை வந்து நம்ம வந்து காரங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அது நீரில் கரையும் பொழுது நமக்கு சோடியத்தையும் ஹைட்ராக்சைடு அயனியும் தருது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது நீரில் கரையும் பொழுது பொட்டாசியம் அயனியையும் ஹைட்ராக்சைடு அயனியையும் வந்து தருது. சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் காரங்களுக்கு எடுத்து கட்டாக கொடுத்துருக்கு. நீரில் கரையக்கூடிய காரங்களை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அல்கலி. இல்லை அல்கலினா ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது. அல்கலினா என்ன அப்படின்னா நீரில் கரையக்கூடிய காரங்களை தான் வந்து அல்கலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாமே வந்து நீரில் அதிக அளவு கரைஞ்சு ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து தரக்கூடியது. அதனால தான் அல்கலிகள் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்கிறோம். இப்போ வேதி சேர்மங்களை நம்ம நீரில் கரைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து சிலது வந்து தரதில்லை. ஆனாலும் அதுவும் வந்து காரம் தான். அப்படி பார்க்கும்பொழுது அதாவது காரங்கள் எல்லா காரங்களும் நீரில் கரையணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சில காரங்கள் நீரில் கரையாது. நீரில் கரையக்கூடிய காரங்களை தான் நம்ம வந்து அல்கலிகள் அப்படின்னு சொல்லுவோம். நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தராத காரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட் இதெல்லாமே வந்து நீரில் வந்து கரைக்கும் பொழுது நமக்கு ஹைட்ராக்சைடு அயனிகள் வந்து தரது கிடையாது. அல்கலிக்கு எக்ஸாம்பிள்லாம் நம்ம கேட்கலாம். இதில் எதுவும் அந்த அல்கலி கிடையாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கூட கொடுக்கலாம். அப்போ இந்த நேம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு NaOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH, அமோனியம் ஹைட்ராக்சைடு NH3OH. இந்த மாதிரி இதோட பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ எது அல்கலி அல்ல அப்படின்னு கேட்கலாம், இல்லை பொருந்தாதது அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி அல்கலிகளை கொடுத்துட்டு அல்கலி இல்லாத, அதாவது நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தராத பொருட்களோட பெயரையும் கொடுத்து இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம். இப்போ கார்பனேட்டில் வரக்கூடிய சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட்லாம் வந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை நீரில் கரையும் போது தரதில்லை. சில பொதுவான காரங்கள் அதில் இருக்கக்கூடிய பொருள்கள். இப்போ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடுனா MgOH2. இதில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னா மெக்னீஷியோட பால்மம் இருக்கும். NaOH அப்படிங்கிறது வந்து என்னென்னா சலவை சோப்பு. NH4OH அமோனியம் ஹைட்ராக்சைடு, NH3 கிடையாது, மாற்றி சொல்லிட்டேன். NH4OH இது வந்து ஜன்னல் எல்லாத்தையும் சுத்தம் செய்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கரைசல். நெக்ஸ்ட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2. இதுதான் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து சுண்ணாம்பு நீர் வந்து இருக்கும். இப்போ சோப்பில் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோப்பில் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வச்சு தான் சோப்பு தயாரிக்கிறாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2 வச்சு சுண்ணாம்பு நீர் வந்து தயாரிக்கிறாங்க. NH4OHல வந்து ஜன்னல்லாம் சுத்தம் செய்யறதுக்காக அந்த கரைசல்களை வந்து தயாரிக்கிறாங்க. சலவை சோப்புக்கு NaOH. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்து மெக்னீஷியம் பால்மம், மெக்னீஷியாவோட பால்மம். இப்போ இங்கே எது காரம், எது அல்கலி, எது ஆக்சைடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு, ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளை வந்து வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆல்கலி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடு, அதன் பிறகு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு,
அமோனியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாமே வந்து அல்கலி. ஆக்சைடுன்னு சொல்லி பார்க்கும்போது சோடியம் ஆக்சைடு, ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு. சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது Na2CO3 தான் வந்து சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சலவை சோடா அப்படின்னு இந்த சோடியம் கார்பனேட் வந்து சொல்லுவாங்க. Na2CO3. சோடியம் பைகார்பனேட், பைனா இந்த ஹெச் வந்து நடுவில் வரும். NaHCO3 இது வந்து சமையல் சோடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு இது வந்து கேஸ்ட்ரிக் சோடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது வந்து கேஸ்ட்ரிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வணிக ரீதியாக வந்து இந்த மாதிரி இதை அழைக்கிறாங்க. அப்போ சலவை சோடா அப்படின்னு இது வந்து பொறுத்துக்கெல்லாம் வந்து கேட்கலாம். சலவை சோடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வாய்ப்பாடு வந்து Na2CO3. சமையல் சோடா அப்படின்னு அதாவது சோடியம் கார்பனேட். சமையல் சோடானா சோடியம் பைகார்பனேட் NaHCO3. இப்போ கேஸ்ட்ரிக் சோடா எதுனா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கேஸ்ட்ரிக் சோடா. கேஸ்ட்ரிக் பொட்டாஷ் அப்படிங்கிறது KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. கமர்ஷியலாக இந்த மாதிரியான பேரில் வந்து இது வழங்கப்படுது. காரங்களோட பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது காரங்கள்லாம் பொதுவாக வந்து அதாவது அமிலம் அப்படிங்கிற திரவ நிலையில் இருக்கும் பொதுவாக. ஆனால் காரங்கள் பொதுவாக வந்து திண்ம நிலையில் தான் இருக்கும். சில காரங்கள் எக்ஸப்ஷனல் திரவ நிலையில் இருக்குது. அது என்ன காரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடும் NH4OHம் கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு என்ன வாய்ப்பாடு பார்த்தோம், CaOH2 இது வந்து திரவ நிலையில் இருக்கக்கூடியது. இது ரெண்டும் தான் வந்து திரவ நிலையில் இருக்கக்கூடியது. அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது NH4OH. கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது CaOH2. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது சுண்ணாம்பு நீர். அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா ஜன்னல்களை சுத்தம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. காலன் ஏதோ இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்த்துருக்கோம்ல விளம்பரத்தில், அந்த மாதிரி அதில் யூஸ் பண்ணக்கூடியது. திரவ ஊடகத்தில் இருக்கக்கூடிய காரங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வழவழப்பு தன்மையோடு இருக்கும். திரவ ஊடகத்தில் இருக்கிறப்ப காரங்கள் வந்து வழவழப்பு தன்மையாக இருக்கும். இது வந்து கசப்பு தன்மை கொண்டது. எப்படி அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டது அதே போல் காரங்களும் வந்து அரிக்கும் தன்மை கொண்டது. இது தோள்கள் மேலே அடிக்கடி படுறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வலி இருக்கக்கூடிய ஒரு கொப்பளத்தை வந்து ஏற்படுத்தும். இந்த அமிலங்களுக்கு எப்படி நிறம் இல்லையோ அதே மாதிரி காரங்களுக்கும் நிறம் இல்லை. நிறங்காட்டிகளோட நிறத்தை வந்து இது மாற்றுது. இது வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுது. மெத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாக மாற்றுது. ஃபினாப்தலின் கரைசலை இளஞ்சிவப்பு நிறமாக வந்து மாற்றுது. இப்போ காரங்கள் வந்து இந்த லிட்மஸ் நிறங்காட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அமிலங்கள் அப்படிங்கிறது சிவப்பு நிறமாக மாற்றுன்னு பார்த்தாச்சு. இந்த காரங்கள் அப்படிங்கிறது லிட்மஸ் பேப்பர் தான் வந்து நீளமாக மாற்றும். மெத்தில் ஆரஞ்சை வந்து மஞ்சளாக வந்து மாற்றும். ஃபினாப்தலின் அப்படின்றது வந்து பிங்க் கலரில். ஃபினாப்தலின் பிங்க்கு, மெத்தில் ஆரஞ்சு மகரத்தில் வந்து மஞ்சள், லிட்மஸ் தாளை வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக வந்து மாற்றும். வேதியியல் பண்புகள் சொல்லி பார்க்கும்போது பொதுவாக வந்து காரங்கள் அப்படிங்கிறது உலோகங்களோட வினை புரியறது கிடையாது. அலுமினியம் அதே மாதிரி துத்தநாகம் இந்த மாதிரியான உலோகங்கள் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரிஞ்சு சோடியம் அலுமினேட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க அந்த சமன்பாடு. அலுமினியம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடோடையும் நீரோடையும் மூணும் சேர்ந்து ஒன்றா வினை புரியும் போது இது மூணுத்தோடையும் வினை புரியும் போது சோடியம் அலுமினேட் அதே மாதிரி ஹைட்ரஜனை வந்து கொடுக்குது. இது ஒரு சமன்பாடு தான். இப்போ அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் அலுமினேட் அதே மாதிரி ஹைட்ரஜனை வந்து வெளிவிடுது. விளைபொருளாக வந்து கொடுக்குது. ஹைட்ரஜன் வாயு வெளியிடல ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் வாயு தான் இது H2 அப்படிங்கிறது. அலோக ஆக்சைடுகளோட வினை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா காரங்களும் வந்து அலோக ஆக்சைடுகளோட வினை புரிஞ்சு அங்கே வந்து எல்லா காரமும் உலோகங்களோட வினை புரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து காரங்கள் வந்து அலோக ஆக்சைடுகளோட வினை புரிஞ்சு உப்பையும் நீரையும் தருது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடோட வினை புரிஞ்சு நமக்கு என்ன தருது அப்படின்னா சோடியம் கார்பனேட் ப்ளஸ் இது சோடியம் கார்பனேட்டுங்கிறது ஒரு உப்பு, அந்த உப்பையும் நீரையும் வந்து தருது. சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணி சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது வந்து ஒரு காரம். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஆக்சைடுகளோட அலோக ஆக்சைடுகளோட வினை புரிஞ்சு சோடியம் கார்பனேட்டையும் நீரையும் வந்து வெளிவிடும். அமோனியம் உப்புகளோட வினை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில காரங்கள் அமோனியம் உப்புகளோட வினை புரிஞ்சு சோடியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் குளோரைடு இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி சோடியம் குளோரைடையும் அமோனியா வாயுவையும் நீரையும் வந்து தருது. அமோனியா உப்புகளோட காரங்கள் வினை புரியும் பொழுது நமக்கு விளைபொருளாக கிடைக்கக்கூடியது உலோக உப்புகளும் அமோனியா வாயுவும் நீரும் தான். அதான் NH4Cl NaOH NH3ங்கிறது அமோனியா நீர் வந்து கொடுக்குது. அமோனியா உப்புகளோட வினை புரியும் பொழுது சால்ட்டும் அமோனியா கேஸும் வாட்டரும் கிடைக்குது விளைபொருளாக. நெக்ஸ்ட் அமிலங்கள் காரங்களுக்கு சில தனித்தன்மையான பண்புகள் இருந்தாலும் அதில் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அந்த சிமிலாரிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து அரிக்கும் தன்மை கொண்டது. நீர் கரைசல்ல அயனியாக்கத்திற்கு உட்படுது. நெக்ஸ்ட் நீர் கரைசல்ல மின்சாரத்தை இது வந்து கடத்துது. நடுநிலையாக்கல் வினைக்கு ரெண்டுமே வந்து உட்படுது.
அமிலங்கள் அதே மாதிரி காரங்களுக்கு இடையான வேறுபாடுகள் இது எப்படி சிமிலாரிட்டிஸ் பார்த்தோமோ அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். அமிலங்கள் அப்படிங்கிறது நீரில் கரையும் பொழுது H+ அயனியை வந்து தரும். அதுவே காரங்கள் வந்து OH- ஹைட்ராக்சைடு அயனியை வந்து தரும். இது வந்து அமிலங்கள் அப்படிங்கிறது புளிப்புச்சுவை, காரங்கள் அப்படிங்கிறது கசப்புச்சுவை கொண்டது. அமிலங்கள் அப்படின்னா சில அமிலங்கள் வந்து திடநிலையில் இருக்கும். காரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில காரங்கள் வந்து திடநிலையில் வந்து காணப்படுது. அமிலங்கள் அப்படிங்கும்போது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக வந்து மாற்றுது. காரங்கள் அப்படிங்கும்போது சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுது. இப்போ அமிலங்கள்னா அசின் அப்படின்னு வச்சுலாம். வந்து அமிலம், சிங்கிறது சிவப்பு. இது கண்டிப்பாக சிவப்பு நிறத்தை தான் மாற்றும். காரங்கள் அப்படிங்கிறது சிவப்பு கலர்னா இப்போ நெக்ஸ்ட் இல்லாத ஒன்று நீல கலரில் வந்து மாற்றும். காரங்களோட பயன்கள் என்ன மாதிரியான யூசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. குளியல் சோப்புகளை தயாரிக்க நமக்கு எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது KOH, இதுதான் வந்து அதோட வாய்ப்பாடு. நெக்ஸ்ட்டு சலவை சோப்புகள் தயாரிக்கிறதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணுறோம். சலவை சோப்புக்கு NaOH வந்து யூஸ் பண்ணுறோம். சலவை சோப்புக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு. காகித தொழிற்சாலை, ஆடைகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, மருந்து தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காகித தொழிற்சாலையிலையும் ஆடைகள் தொழிற்சாலைகள்லையும் மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. சலவை சோப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணல, காகித தொழிற்சாலைக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆடைகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, மருந்துகள் தயாரிக்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. வெள்ளை அடிக்கிறதுக்கு நம்ம இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது வந்து சுண்ணாம்பு நீர்னு பார்த்தோம் இல்லைங்களா. கால்சியம் ஹைட்ராக்சைடோட வாய்ப்பாடு வந்து CaOH2. இப்போ வயிற்றில் உருவாக்கக்கூடிய அமிலத்தன்மையை நடுநிலையாக்குறதுக்காக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அங்கே அமில நீக்கியாக ஒரு காரம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷனில். அப்போ வயிற்றில் உருவாக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மையை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காரங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடுன்ற காரங்கள். அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இந்த காரங்களை தான் வந்து நடுநிலையாக்க உபயோகப்படுத்துகிறாங்க. உரங்கள், நைலான்கள், நெகிழிகள், ரப்பர்கள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதை தயாரிக்க? உரம், அதே மாதிரி நைலான், கயிறுலாம் பார்த்துருப்போம்ல, நைலானில் கூட ட்ரெஸ்லாம் கூட பண்ணுறாங்க. நெகிழி, பிளாஸ்டிக், ரப்பர் இது எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடை வந்து பயன்படுத்துகிறாங்க. அன்றாட வாழ்வில் காரங்களோட பயன்பாடுகளை கொடுத்துருக்காங்க. இந்த நைலான் சொல்லி பார்க்கும்போது நைலானில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த காரத்தோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அமோனியம் ஹைட்ராக்சைடு. சலவை சோப்புக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தோம். அமோனியம் ஹைட்ராக்சைடு நைலானில் பார்த்தோம். அமில நீக்கியாக வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடையும் அலுமினியம் ஹைட்ராக்சைடையும் பார்த்தோம். உரங்களில் வந்து எதை பார்த்தோம் அப்படின்னா உரங்கள்லையும் வந்து இந்த அமோனியா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நடுநிலையாக்கல் வினை, இப்போ நியூட்ரலைசேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வேறுபட்ட வேதிப்பண்புகளை கொண்ட 2 வேதிப்பொருள் வந்து ஒரே ஒரு ரியாக்ஷன் மூலமாக நடுநிலை அடையக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து நடுநிலையாக்கல் அப்படிங்கிறது. நடுநிலையாக்கல் வினையில் ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் இணைஞ்சு சால்ட்டையும் வாட்டரையும் வந்து நமக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. HCl அப்படிங்கிற ஒரு அமிலம், NaOH அப்படிங்கிற ஒரு காரம், இது ரெண்டும் வினை புரிஞ்சு இந்த NaCl, அந்த HCl இருக்கக்கூடிய சிஎலும் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய Naவும் சேர்ந்து சோடியம் குளோரைடுங்கிற உப்பையும் H2ஓங்கிற வாட்டரையும் வந்து கொடுக்குது. இப்போ அமிலம் காரத்தோட வினைகள், இதெல்லாம் வந்து அமிலம் காரத்தோட வினைகள். இப்போ நடுநிலையாக்கல் வினை மூலமாக என்ன மாதிரியான உப்புகள் வந்து உருவாகுது அப்படின்னா HCl வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியும் போது நமக்கு NaCl கிடைக்குது. அதே மாதிரி H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து NaOHோட வினை புரியும் போது நமக்கு சோடியம் சல்ஃபேட் வந்து கிடைக்குது. வாட்டர் அப்படியே வெளியில் போயிடும் இல்லைங்களா. அப்போ H2O மட்டும் வெளில போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது தான் வந்து அந்த சால்ட். HNO3 அப்படிங்கிறது நைட்ரிக் அமிலம், NaOH அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு, இது ரெண்டும் ரியாக்ட் ஆச்சு நமக்கு NaNO3 அதாவது சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிறது கிடைக்குது. வாட்டர் வெளில போயிடும். அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது CH3COOH, இதுவும் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள் அப்படிங்கிறது சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிறது கிடைக்கும். வாட்டர் வந்து வெளியில் போயிடும். இது மாதிரி மற்ற அமிலங்களும் காரங்களோட வினை புரிஞ்ச உப்புகளை வந்து தருது. நெக்ஸ்ட்டு அன்றாட வாழ்வில் நடைபெறக்கூடிய நடுநிலையாக்கல் வினை, என்ன மாதிரியான நடுநிலையாக்கல் வினை நம்மளோட டெய்லி லைஃப்பில் நடக்குது அப்படின்னா தேனி கொட்டுது. இப்போ நம்மள சிவப்பு எறும்பு கடிக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய ஃபார்மிக் ஆசிட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தோலில் உள்ள போகிறதுனால தான் நமக்கு வந்து அது வந்து எரிச்சல் உணர்வு வந்து தருது அப்படின்னு, அதனால தான் நமக்கு வலி உண்டாகுது அப்படின்னு. அப்போ இந்த தேனி கொட்டுறப்ப நம்ம என்ன மாதிரியான, அது வந்து தேனியில் இருக்கக்கூடியது ஃபார்மிக் அமிலம். அப்போ அந்த எரிச்சல் உணர்வு இருக்கக்கூடிய இடத்துல நடுநிலையாக்கல் வினைக்காக எந்த காரத்தை வந்து உபயோகப்படுத்தும்? ஏன்னா இது அமிலம், அப்போ காரத்தை தான் உபயோகப்படுத்தணும். அந்த காரம் என்ன? கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா என்னன்னா சுண்ணாம்பு நீர்னு பார்த்தோம், இது நீட்டு சுண்ணாம்பு அப்படின்னு. அப்போ இந்த ஃபார்மிக் அமிலமும் கால்சியம் ஹைட்ராக்சைடு வினை புரிந்து நடுநிலையாகிறதுனால நமக்கு வலி வந்து குறைஞ்சிருது. குளவி கொட்டுதல் அப்படின்னு பார்க்கும்பொழுது குளவி கொட்டுறப்ப நமக்கு வந்து எரிச்சல் உணர்வு வந்து ஏற்படுது. அதே மாதிரி நம்ம உடம்புல ஒரு அல்கலி போகுது. அல்கலி அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம், நீரில் கரையக்கூடிய ஒரு காரம். அப்போ அந்த காரப்பொருள் மூலமாக தான் நமக்கு வந்து வலி அப்படிங்கிறது வருது. இப்போ இங்கே காரம், அப்போ நமக்கு வந்து இதை நியூட்ரலைஸ் பண்ண ஒரு அமிலம் தேவை. அப்போ அது என்ன மாதிரியான அமிலம் அப்படின்னா வினிகரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். வினிகர் அப்படி எலுமிச்சம்பழம் கூட வினிகர் நம்ம பயன்படுத்தும் பொழுது இது ரெண்டும் நடுநிலையாகி குளவி கொட்டுறதுனால வர அந்த வலி அதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். பற்சிதைவு அப்படிங்கிறது நம்ம ஒரு நாளைக்கு ட்வைஸ் வந்து பல் வளர்க்கணும். நம்ம யாரும் வந்து 2 தடவை பல் துளக்கிறது கிடையாது. அதனால் நம்ம வாயில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள்லாம் வந்து பற்களுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகளில் இருக்கக்கூடிய அந்த உணவு துகள்களை சிதைச்சு அமிலம் ஆசிட் தான் வந்து உருவாக்குது. இதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நடுநிலையாக்கல் வினை புரியணும் இல்லைங்களா. அப்போ அதை வலிமை குறைந்த காரங்களை கொண்டிருக்கக்கூடிய பற்பொடி, அந்த பற்பொடியில் காரங்கள் தான் இருக்குது, அந்த வலிமை குறைந்த அதிகமாக வந்து நம்ம பல்ல அரிச்சிடும். அப்போ
ஆல்ரெடி அந்த பல் இடைவெளிகளில் சிக்கியிருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள், ஏன்னா உணவுப் பொருள்களில் கரிம அமிலங்கள் தான் இருக்கும். அந்த அமிலத்தை நடுநிலையாக்குறதுக்காக வலிமை குறைந்த காரமான பற்பொடியை யூஸ் பண்ணுவோம். இப்போ நடுநிலையாக்கல் வினை வந்து நடந்து நம்மளோட பல் வந்து ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் மாறுது. அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம உடம்புல வந்து கல்லீரல், பித்தப்பை, கணையம் இதெல்லாம் வந்து இதால் சுரக்கப்படக்கூடிய நொதிகளும் இருக்குது. வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், வெறுமே நம்ம உடம்புல வயிற்றில் வெறும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மட்டும் சுரக்கிறதில்ல, கல்லீரலில், பித்தப்பையில், கணையத்தில் இதெல்லாம் வந்து நொதிகள் வந்து என்சைம்ஸ் வந்து சுரக்கப்படுது. இப்போ இது வந்து இதெல்லாமே வந்து எதை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா உணவுப் பொருளோட செரிமானத்துக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம சாப்பிடாமே இருக்கும்பொழுது நம்மளோட சாப்பாடை வந்து செரிக்கிறதுக்கு பதிலாக நம்மளோட உணவு குழாயை, அதே மாதிரி மார்பு பகுதிகளில் இது என்ன பண்ணால் எரிச்சல் உணர்வு வந்து உண்டாக்குது. ஏன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து சுரக்கும் இல்லைங்களா உணவு செரிக்க வைக்கிறதுக்காக. இது மறுபடியும் ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா வயிறு, உணவு குழாய்கள் எல்லாமே வந்து புண்ணுருவாயிடுது. இப்படி புண்ணுருவாகுதுன்னா நமக்கு பாதிப்பு அடைஞ்சிருது. இப்போ இதை நம்ம நடுநிலையாக்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம இன்டெஸ்டைனில் இருக்குது. இப்போ இங்கே நியூட்ரலைஸ் பண்ண நம்ம என்ன மாதிரியான காரங்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வேளாண்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதிக அமிலத்தன்மை இருக்கக்கூடிய மண் அப்படிங்கிறது நிறைய அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா அது வந்து தாவர வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்காது. அப்போ அது செய்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணணும், காரம் வந்து போடணும். அப்போ தான் நியூட்ரலைஸ் ஆகும். அப்போ கால்சியம் ஆக்சைடு CaO சுண்ணாம்பு யூஸ் பண்ணுறாங்க. சுண்ணாம்பு கற்களுக்கு கால்சியம் கார்பனேட் CaCO3 இதை வந்து உபயோகப்படுத்துறது மூலமாகவும் இல்லாட்டி மரக்கட்டைகளை எரிக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் இதெல்லாம் வந்து மண்ணில் சேர்க்கறதுனால நியூட்ரலைஸ் ஆகி மண்ணோட காரத்தன்மை வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா நடுநிலையாக்குது. எப்படியும் வந்து நடுநிலையாக்கல் பண்ணி டெய்லி லைஃப்பில் நடக்குது. ஃபேக்ட்ரிஸில் வந்து நிறைய கழிவுகளில் சல்ஃபியூரிக் அமிலம், வேதிப்பொருட்களின் அரசன், அவங்க வந்து நிறைய இருக்காங்க. அவங்க ஆறுகள்லையும் நீரோடைகள் வழியாகவும் கழிவுகளை வெளியேற்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுண்ணாம்பு வந்து சேர்க்குறாங்க. சல்ஃபியூரிக் அமிலம்ன்ற ஆசிட், அப்போ அதுக்கு நியூட்ரலைஸ் பண்ண ஒரு காரம் சேர்க்கலாம், வந்து சுண்ணாம்பு. அதே மாதிரி மின் உற்பத்தி நிலையங்கள்லாம் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு வந்து நிலக்கரி இந்த மாதிரியான புதைப்படிவ எரிபொருள்கள்லாம் வந்து எரிக்கிறாங்க. அப்போ அது எரியும் போது சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ இந்த அமிலத்தன்மை மிக்க வாயு, இது வந்து அமிலம் தான், சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது. இதை நடுநிலையாக்குறதுக்கு இந்த வாயு மின் நிலையங்களில் சுண்ணாம்பு தூளோ இல்லை சுண்ணாம்பு கற்களை கொண்டு நடுநிலையாக்குறாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடால் காற்றம் என்ன ஆகுது அப்படின்னா மாசடையுது. இது இந்த மாதிரி நடுநிலையாக்கல் வினை செய்யும்பொழுது சுண்ணாம்பு தூள் மூலமாகவும் சுண்ணாம்பு கற்கள் மூலமாகவும் நடுநிலையாக்கல் வினை செய்தோம் அப்படின்னா இந்த மாசம் அப்படிங்கிறது தடுக்கப்படுது. இப்போ நிறங்காட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அமில நிறங்காட்டி அப்படிங்கிறது ஒரு வேதிப்பொருள் ஆகும். நிறங்காட்டி இல்லாட்டி அமில நிறங்காட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வேதிப்பொருள் தான். இது வந்து வேதிப்பொருள் அமிலத்தன்மை இருக்கா இல்லை காரத்தன்மையோட இருக்கா அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இயற்கை நிறங்காட்டியும் இருக்குது. இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லிட்மஸ், மஞ்சள் சாறு, செம்பருத்தி பூ, பீட்ரூட் சாறு இதெல்லாம் இயற்கை நிறங்காட்டி. மஞ்சள் நிறங்காட்டி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி செம்பருத்தி பூ நிறங்காட்டி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பீட்ரூட் சாரோட நிறங்காட்டி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, லிட்மஸ் நிறங்காட்டி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. செயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதெல்லாம் செயற்கை நிறங்காட்டி அப்படின்னா இந்த ஃபினாப்தலின், அதன் பிறகு மெத்தில் ஆரஞ்சு இதெல்லாமே வந்து செயற்கை நிறங்காட்டி. எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப முக்கியமானது, நிறங்காட்டிகளோட இந்த நிற மாற்றங்கள். இப்போ லிட்மஸ் தாள் நம்ம எடுத்துக்கும் போது லிட்மஸ் தாள் அப்படிங்கிறது அமிலத்தை வந்து அமிலம் அசன் சிவப்பு கலரில் மாற்றும். அப்போ மீதி இருக்க கலர் நீலம் தான். அது வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றக்கூடியது காரக்கரைசல். நீல லிட்மஸ் தாளை சிவப்பு கலரில் மாற்றக்கூடியது அமிலம், சிவப்பு லிட்மஸ் தாளை நீல கலரில் மாற்றக்கூடியது காரம். அப்போ நீல லிட்மஸ் தாள் வந்து காரக்கரைசலில் எந்த ஒரு நிறமாற்றத்தையும் தராது. அதே மாதிரி சிவப்பு லிட்மஸ் தாள் அமில கரைசலில் எந்த ஒரு நிறமாற்றத்தையும் தராது. இப்போ ஃபினாப்தலின் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ஃபினாப்தலின் அப்படிங்கிறது பிங்க் கலர், இளஞ்சிவப்பு அல்லது பிங்க் கலர் வந்து தரும். இது வந்து காரக்கரைசல்ல. அப்போ அமில கரைசல் வந்து நிறமற்றதாக வந்திருக்கும். மெத்தில் ஆரஞ்சுன்னு சொல்லி பார்க்கும்போது காரக்கரைசல்ல மகரத்தில் வரக்கூடியது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதுவே அமில கரைசலில் வந்து சிவப்பு நிறமாக வந்து மாறிடும். இதுதான் வந்து முக்கியமான நிறங்காட்டிகளோட நிறமாற்றங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று.